இந்த பேச்சுலர் பார்ட்டி சிக்கன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுற ஐட்டம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன், 1 கப்பு சாப்டு ஆனியன், அதாவது 2 வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். பூண்டு 8 பல்லு பூண்டு இருக்குது. அது கூட ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சரை நம்ம போட்டிருக்கோம். ஒரு கைப்பிடி அளவுக்குன்னு இல்லை, கொஞ்சம் கம்மியாக கூட வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு கருவேப்பில்லை. ஸோ 2 ஸ்பூன் தனியா, அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் அளவுக்கு பட்டை, அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 4, அதுக்கப்புறம் கருப்பு ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸு. அது இருந்ததுன்னா போடலாம், இல்லாட்டி நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் ஒரு 10 பீஸ் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஐட்டம் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா வறுத்துட்டு அதை நல்லா பொடியாக நல்லா அரைக்க போகிறோம். அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேன் யூஸ் பண்ணலாம், அல்லது வந்து இரும்பு கடாய் யூஸ் பண்ணலாம். நம்ம இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஐட்டம்ஸை வந்து நம்ம போடுறோம். அதாவது இந்த ஏலக்காய், தனியா இதெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போட்டிருக்கோம். இப்போ நல்லா வறுக்கணும். ஒரு 1 நிமிஷம் வறுத்தாச்சு. வறுத்ததை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அரைக்க போகிறோம். அந்த இஞ்சி பூண்டு இது 2 எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அது 2 நல்லா வந்து நசுக்கி வச்சுருக்கு. ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டோம். பேன் வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுத்தமான கடலெண்ணெய் இப்போ வந்து நம்ம ஊற்ற போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நல்லா விட்டுக்கணும். எண்ணெய் கடலெண்ணெய் தான். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை போடுங்க. நல்லா அது பொரிஞ்ச வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சாப்டு ஆனியன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதையும் நீங்கள் வந்து அதில் போட்டு வதக்கணும். நல்லா ப்ரௌனாக வர்ற வரைக்கும் வதக்கணும். இப்போ நம்ம கூடவே கருவேப்பிலையும் போட்டு வதக்கணும். நல்லா ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஓரளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷாக வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரஷ்டு ஜிஞ்சர் கார்லிக்கை வந்து நம்ம வந்து போடுறோம். போட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அந்த அரோமா வர்ற வரைக்கும் வதக்குங்க. எல்லாமே நல்லா வதங்க தான் டேஸ்ட் வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே செய்யணும் அப்படின்றதுக்காக கடன்னு எல்லாத்தையும் போட்டு செஞ்சுருவாங்க. அப்படி செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டே இருக்காது. அதில் இருக்கிற அந்த சாறு வந்து வரணும். அதனால் நல்லா வதக்குங்க முடிஞ்ச அளவுக்கு. ஒரு அரை டீஸ்பூன் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு நமக்கு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சால்ட்டியாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஒரு 2 நிமிஷம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1 கிலோ சிக்கனை வந்து நம்ம இதுக்குள்ளே போட போகிறோம். இப்போ நம்ம சொன்ன அளவு எல்லாமே 1 கிலோ சிக்கனுக்கு தான். போட்டு நல்லா பரட்டி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அப்படியே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, 5 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகட்டும். அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா குக் ஆகி வரும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுருவோம். ஓகே, இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு கரெக்டாக. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி லைட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த தூளை வந்து இப்போ நம்ம வந்து உள்ளே கொட்டுறோம். இப்போ போட்டுட்டு நல்லா பரட்டி விடுங்க. இப்போ லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா பரட்டி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து மறுபடியும் நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணுவோம். ஓகே, இப்போ நல்லா குக் ஆகிடுச்சுங்க. குக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையை இது மேலே தூவிட்டு பரட்டிட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது தான். சுவையான பேச்சுலர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு.